ஸோ ஹாய் கைஸ், நான் விகாஷ் அண்ட் ஐம் பேக் வித் another வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல வந்து ஒரு வல்னரபிலிட்டி இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கே தெரியும், நெக்ஸ்ட் ஜேஎஸோட ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு எவ்வளோ கேவலமாக அந்த ஒரு கோட் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கே புரியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வல்னரபிலிட்டி அப்படின்னா, ஆத்தரைசேஷனை பைபாஸ் பண்ணக்கூடிய ஒரு வல்னரபிலிட்டி. அதை இப்போ வந்து ரீசெண்டாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு ஃபிக்ஸும் வந்துடுச்சு. ஸோ ஆத்தரைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அ மிடில் வேர். பேசிக்கா ஆத்தரைசேஷன் மிடில் வேர் வந்துட்டு தே பைபாஸ்ட் இட். பேசிக்கலி மிடில் வேர் அப்படின்றது, லெட் மீ ஜஸ்ட் ஓப்பன் அப் திஸ் பியூட்டிஃபுல் கை. ஸோ லைக் மிடில் வேர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ரெக்வெஸ்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். If this is the request coming to the web server and அந்த request satisfy பண்றதுக்கு we have a function. This is handler, கரெக்டா? இதுதான் வந்துட்டு HTTP handler. இந்த ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு இந்த ரெக்வெஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பும், கரெக்டா? இந்த மிடில் வேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஒரு ரெக்வெஸ்ட் உள்ளுக்குள்ள வந்தாலும் அந்த ஹேண்டலருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மிடில் வேர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த ஆக்சுவல் ஹேண்டலருக்குள்ள போகும். தென் நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ மிடில் வேர் இஸ் லைக், என்ன ரெக்வெஸ்ட் உள்ள வந்தாலும் அந்த ஆக்சுவல் ஹேண்டலருக்கு போறதுக்கு முன்னாடி மிடில் வேர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். லைக் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து என்ன அப்படின்னா மிடில் வேர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல வந்துட்டு இதே மாதிரி ஒரு மிடில் வேர் வந்துட்டு உண்டு. அது எதுக்கு அப்படின்னா ஆத்தரைசேஷனுக்கு. ஆத்தரைசேஷன் இந்த சென்ஸ், நம்ம ஹெட்டர்ஸ்ல வந்து இந்த ஆத்தரைசேஷன் டோக்கனை நம்ம வந்துட்டு செக் பண்ணுவோம், அப்படிதானே? ஆக்சுவலா அது வந்துட்டு ஆக்சுவலான யூசர் தானா, இந்த யூசருக்கு இந்த டோக்கன் வந்துட்டு இன்னும் வேலிடா இருக்குதா இல்லையா, இந்த டோக்கனுடைய ஸ்கோப் என்னது, இதெல்லாம் நம்ம வந்துட்டு செக் பண்ணுவோம். அந்த செக் பண்றதுக்கு நெக்ஸ்ட் ஜேஎஸ்ஏ வந்துட்டு ஒரு மிடில் வேர் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மிடில் வேர்ல தான் வந்துட்டு பிரச்சனையே இருக்குது. இந்த மிடில் வேர் வந்துட்டு ஆக்சுவலா எப்படி வந்து அந்த லாஜிக்கை பண்ணுது, அது எப்படி வந்து இந்த ஃபங்க்ஷனை கொண்டு போகுதுன்ற அந்த ஒரு கோர் கான்செப்ட்லேயே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இந்த பைபாஸை நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அது வந்து என்ன நான் சொல்றேன். ஸோ இந்த மிடில் வேரை வந்து நீங்க லைக் இந்த ஆக்ஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஐ ரோட் அ சிம்பிள் ஸ்கிரிப்ட். ஓகேவா? திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ஸ்கிரிப்ட். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3333ல வந்து என்னோட HTTP சர்வர் வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. அண்ட் இந்த கெட் ரெக்வெஸ்ட், ஓகே, இந்த URL எண்ட் பாயிண்ட் ரூட்டுக்கு இதுக்கு வந்து எனக்கு மெயின் ஹேண்டலர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ண வச்சிருக்கேன் நான் பேசிக்கா. ஸோ இப்போ நான் இந்த ஒரு URL எண்ட் பாயிண்ட்டுக்கு இப்போ நான் வந்து இந்த ரெக்வெஸ்ட் அடிச்சேன் அப்படின்னா எனக்கு மெயின் ஹேண்ட்லர்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஒரு மிடில் வேரும் யூஸ் பண்ணியிருக்கேன், டெஸ்ட் மிடில் வேர் அப்படின்ட்டு. திஸ் இஸ் அ மிடில் வேர். இந்த மிடில் வேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும் பேசிக்கா. ஓகேவா? அப்போ நான் சொன்ன அந்த தியரி படி வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, எனக்கு இந்த மெயின் ஹேண்டலர்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிங் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஹலோ வேர்ல்டுன்ற அந்த ஸ்ட்ரிங் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். பிகாஸ் திஸ் இஸ் த மிடில் வேர், this is the actual என்ன சொல்றது handler. So if I basically run this HTTP server and if I open localhost 3333, இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு முதல்ல வந்துட்டு என்ன இருக்குது, ஹலோ வேர்ல்டுன்றது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்குது. அதுக்கப்புறமா தான் எனக்கு மெயின் ஹேண்ட்லர் பிரிண்ட் ஆயிருக்குது. பார்க்க முடியுதா? இப்போ நான் இது மட்டும் இல்லை, நான் எத்தனை மிடில் வேர்னாலும் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஃப் ஐ டூ சம்திங் லைக் திஸ், டெஸ்ட் மிடில் வேர் 2ன்னு வச்சுக்கிறேன், இந்த ஹலோ வேர்ல்டு 2. இப்போ ஐ கேன் பேசிக்கலி சே ஆர் டாட் யூஸ் டெஸ்ட் மிடில் வேர் 2. ஸோ இந்த எல்லா மிடில் வேர்ஸையுமே எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஆக்சுவலான ஹேண்ட்லருக்குள்ள போகும். இஃப் ஐ ரீஸ்டார்ட் த சர்வர், ரிஃப்ரெஷ் திஸ், சி ஹலோ வேர்ல்டு 2 அண்ட் தென் மெயின் ஹேண்ட்லர். ஸோ இந்த மிடில் வேரோட வேலை வந்து என்ன அப்படின்னா, எந்த ஒரு இந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு அதோட ஹேண்ட்லருக்கு போய் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நம்ம இது பண்ணுறது தான் மிடில் வேர். ஸோ ரெக்வெஸ்ட்டுக்கும் அந்த ஆக்சுவல் ஹேண்டலருக்கும் நடுவில் வந்து உட்காந்துருக்கிறது தான் வந்து என்னதுன்னா மிடில் வேர் பேசிக்கா. ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ ஆத்தரைசேஷனுக்கு நம்ம வந்து மிடில் வேர் வைக்கிறது இட் இஸ்
டூ குட். அது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வாட்டியும் வந்துட்டு ஒரு ஹேண்டிலருக்குள்ளேயும் வந்துட்டு அந்த ஆத்தரைசேஷன் கோடை நம்ம வந்துட்டு இந்த எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? சி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு வி ஹாவ் ஃபங்க்ஷன் லைக் வி ஹாவ் அ ஹேண்டிலர். ஓகேவா? வி ஹாவ் அ ஹேண்டிலர் கால்ட் ABC. இப்போ இந்த ABC இந்த 3 ஹேண்டிலர்லையும் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஆத்தரைசேஷன் கோடை நான் வந்து எழுதணும். கரெக்டா? லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஃப் திஸ் டோக்கன் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நான் அந்த 3 ஃபங்க்ஷனையும் நான் வந்துட்டு எழுதணும். அப்படி எழுதுறதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் ரைட் திஸ் சிம்பிள் மிடில் வேர் ஸோ தட் நான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே நான் ஒரு தடவை நான் வந்துட்டு எழுதிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு ரெக்வெஸ்ட் உள்ள வந்தாலும் இந்த மிடில் வேரை தாண்டி தான் இந்த 3 ஃபங்க்ஷனுக்கும் போகணும். ஸோ தட் இந்த இஃப் எனக்கு ஒரு தடவை இந்த மிடில் வேரில் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ்லயும் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இங்கேயே அந்த வேலிடேஷன் நடந்து முடிஞ்சிடும். ஸோ தட் சி மிடில் வேர் இஸ் ஆக்சுவலி குட். பட் இந்த Next.js வந்துட்டு அதை செஞ்ச விதம் தான் வந்துட்டு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். அதை நீங்க நான் சொல்றது வந்து என்ன அப்படின்ட்டு அதை நீங்க கேட்டீங்கன்னா இப்படிலாம் ஒருத்தனால கோடு எழுத முடியுமான்ற மாதிரி தான் உங்களுக்கே தோணும். ஸோ இந்த மிடில் வேர்ல தான் வந்துட்டு இந்த ஆத்தரைசேஷன் மிடில் வேர்ல தான் வந்துட்டு Next.jsல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க ஆக்சுவலா வந்துட்டு இந்த மிடில் வேர் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு எப்படி வேலை செய்யுதுன்றதை நம்ம இங்க பார்த்துருப்போம் தானே. ஓகே, நைஸ். இப்போ மிடில் வேர்ல வந்து ஒரு பிரச்சனையா அல்லது லைக் லைக் திஸ் இஸ் த நேச்சரான்னு சொல்றேன் நான். ஓகே, சி இப்போ ரெக்வெஸ்ட் இங்க வருது. இந்த ரெக்வெஸ்ட் ஹேண்டிலருக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஹேண்டிலருக்கு போயிட்டு எனக்கு இந்த மிடில் வேர்க்கு போயிட்டு தான் மறுபடியும் இங்க வரும். அப்போ மறுபடியும் இங்க வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த ரெக்வெஸ்ட் ஹேண்டிலருக்கு போயிட்டு மறுபடியும் எனக்கு மிடில் வேர்க்கு போகும். இந்த மிடில் வேர்க்கு போச்சுன்னா மறுபடியும் எனக்கு இந்த ஹேண்டிலருக்கு வரும். ஹேண்டிலருக்கு போச்சுன்னா எனக்கு மறுபடியும் மிடில் வேர்க்கு போகும். ஸோ இந்த லூப் வந்து எனக்கு இன்ஃபினிட்டா போய்கிட்டே இருக்கும். பார்க்க முடியுதா? ஹேண்டிலருக்கு போச்சுனாலே மிடில் வேர்க்கு போயிட்டு இங்க வான்னு சொல்றது தான் லைக் வந்துட்டு பேச்சு. Next.jsல அவங்க அப்படிதான் அந்த கோட் பண்ணிருக்காங்க. அப்படின்ற போது எனக்கு ஹேண்டிலருக்கு போயிட்டு லைக் ஹேண்டிலரை போயிட்டு இது வந்து ரீச் பண்ணாலே மிடில் வேர்க்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு அங்க வந்து கோட் இருக்குது பேசிக்கா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மிடில் வேர்ல இருந்து அந்த ஹேண்டிலருக்கு போனா கூட அந்த ஹேண்டிலரை வந்து ரீச் ஆயிருச்சுன்ற அந்த காரணத்துக்காண்டி மறுபடியும் வந்து இந்த மிடில் வேர்க்கு போகும். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபினிட் லூப்பா போய்கிட்டே இருக்கும். புரியுதா? இங்கே வந்து இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த Next.js வந்துட்டு இட் ஹாஸ் டு மெயின்டைன் அ ஸ்டேட். இந்த ரெக்வெஸ்ட் வந்து மிடில் வேர்ல இருந்து வருதா அல்லது இந்த ரெக்வெஸ்ட்ல இருந்து வருதா அப்படின்ட்டு. இந்த ரெக்வெஸ்ட்ல அதாவது யூசரோட ப்ரௌசர்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா மிடில் வேர்க்கு போயிட்டு வரணும். மிடில் வேர்ல இருந்தே வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து மிடில் வேர்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? ஸோ இந்த ரெக்வெஸ்ட் இதை வந்துட்டு வேலிடேட் பண்றதுக்கு இதை வந்துட்டு செக் பண்றதுக்கு எவ்வளவு கிறுக்குத்தனமா கோட் எழுத முடியுமோ அவ்வளவு கிறுக்குத்தனமா வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்ல கோட் எழுதி வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா அந்த செக் வந்து எங்க பண்றாங்கன்னா HTTP ஹெட்டர்ல பண்றாங்க. ஸோ HTTP ஹெட்டர் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் ஆஸ் அ யூசர் என்னால அந்த HTTP ஹெட்டரை மாற்ற முடியும். கரெக்டா? நான் மாற்றி அனுப்பினேன் அப்படின்னா ஐ கேன் ஈஸிலி பைபாஸ். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ Next.js uses an internal header X middleware subrequest to prevent recursive requests from triggering infinite loops. கரெக்டா? ஸோ இந்த X middleware subrequest இந்த ஒரு ஹெட்டர்ல தான் இங்க அந்த மொத்த பிக்சரே வந்து இருக்குது. ஸோ இது இந்த ஒரு ஹெட்டரோட வேலை வந்து என்ன அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல இதை நம்ம ட்ரூன்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே இஃப் திஸ் இஸ் செட் டு ட்ரூ அந்த எக்ஸ் மிடில் வேர் இது வந்து ட்ரூன்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா திஸ் மீன்ஸ் தட் அந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு மிடில் வேர்ல இருந்து போற மாதிரி கணக்கு. ஓகேவா? நம்ம இங்க வந்துட்டு இதை ட்ரூன்னு செட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு ரெக்வெஸ்ட் வந்து மிடில் வேர்ல இருந்து போற மாதிரி கணக்கு. இது ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா அல்லது வந்து இந்த ஹெட்டர் இல்லவே இல்லை அப்படின்னா இது டைரக்டா வந்து ப்ரௌசர்ல இருந்து வர மாதிரி வந்துட்டு கணக்கு. அதனால வந்துட்டு இந்த Next.js என்ன பண்ணுது அப்படின்னா இது ஒருவேளை ட்ரூவா இருந்துச்சுன்னா
எனக்கு நீ மறுபடியும் மிடில் வேருக்கு போகாத, ஏன்னா இந்த ரெக்வஸ்ட் ஆல்ரெடி மிடில் வேர்ல இருந்தா வந்திருக்குது, ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா. அந்த ஹெட்டரே இல்லை அப்படின்னா திஸ் மீன்ஸ் தட் ப்ரௌசர்ல இருந்து வந்திருக்குதுன்னு அர்த்தம். இந்த லைக் இந்த ஒரு ஃபீச்சர், லைக் இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு இது ஐ திங்க் Next.js இஸ் ஓப்பன் சோர்ஸ். எஸ். ஸோ யாரோ ஒருத்தங்க வந்துட்டு இந்த கோடை வந்துட்டு வாசிச்சு அனலைஸ் பண்ணிட்டு சிம்பிளா வந்துட்டு they decided okay this is what is happening அப்படின்னா I can easily spoof the header. அப்படிதானே? எனக்கு இந்த மிடில் வேர்க்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் இந்த மிடில் வேர் வந்து எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு மாத்தும். அந்த ட்ரூவை நானே இங்க ப்ரௌசர்ல மாத்திட்டேன் அப்படின்னா வேலையே இல்லையே. அப்போ நான் இங்க எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நான் இதை ட்ரூன்னு மாத்திட்டேன் அப்படின்னா இந்த மிடில் வேர்க்குள்ள போகும்போதே என்ன ஆகும்னா, லைக் இல்ல இந்த மிடில் வேர்க்குள்ள போகாது, ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கதான் போகும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கதான் போகும். இது ட்ரூன்னு இருந்துச்சுன்னா திஸ் மீன்ஸ் தட் இந்த ரெக்வெஸ்ட் மிடில் வேர்ல இருந்து வந்த மாதிரி கணக்கு, பட் ஆக்சுவலா வந்தது எங்க இருந்து? ப்ரௌசர்ல இருந்து. அப்போ இந்த மிடில் வேர்ல நான் தொடாம இதை பைபாஸ் பண்ணி நான் டைரக்டா வந்து அந்த ஆக்சுவலான ஹேண்டிலரை நான் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டேன். சென்ஸ் மேக் பண்ணுதா நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? ஸோ இந்த ட்ரூ அப்படின்ற அந்த ஒரு வேல்யூவை செட் பண்றது யாருன்னா மிடில் வேர் செட் பண்ணிட்டு அந்த ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு ஹேண்ட்லருக்கு சென்ட் பண்ணும். அண்ட் அந்த ஹேண்ட்லர் வந்து ட்ரூன்னு பார்த்துச்சு அப்படின்னா தென் அதுக்கப்புறமா வந்துட்டு ஓகே திஸ் கேம் ஃப்ரம் த மிடில் வேர், ஸோ தட் நான் வந்து மறுபடியும் இந்த மிடில் வேர்க்கு நான் சென்ட் பண்ண மாட்டேன், தட்ஸ் இட் அப்படின்னு சொல்லிடும். அந்த ட்ரூவை என்னோட ப்ரௌசர்ல இருந்தே நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா நோபடி கேன் கொஸ்டின். இந்த ஹேண்ட்லர் வந்துட்டு இந்த ட்ரூன்னு மட்டும்தான் பார்க்கும், எங்க இருந்து வந்துச்சுன்ற அந்த அதுக்கான அந்த டோக்கன் வந்துட்டு இந்த ட்ரூன்ற அந்த ஒரு கீவேர்டு தான். ஸோ ட்ரூன்னு இருந்துட்டாலே வந்துட்டு ஓகே திஸ் கேம் ஃப்ரம் த மிடில் வேர்னு சொல்லிட்டு இதுவே வந்துட்டு யோசிச்சுட்டு தென் சிம்பிளி அந்த ஹேண்ட்லர் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ நான் கம்ப்ளீட்டாக நான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மிடில் வேர் நான் வந்து பைபாஸ் பண்ணிட்டேன். நான் அந்த மிடில் வேர்க்குள்ள நான் போகவே இல்லை, அந்த ஆத்தரைசேஷன் வேலிடேஷன் நான் பண்ணவே இல்லை. புரியுதா நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? ஸோ லைக் லிட்டரலாக வந்துட்டு யாருமே இந்த மாதிரி சென்சிட்டிவான டேட்டாவை ஹெட்டர்ல சென்ட் பண்ணவே மாட்டாங்க. பேக் அண்ட் இன்ஜினியர்ஸ் நோ திஸ் இஸ் அ கோல்டன் ரூல். சென்சிட்டிவ் டேட்டாவை ஹெட்டர்ல வைக்கவே கூடாது. ஏன்னா ஹெட்டர் கேன் ஈஸிலி பி ஸ்பூஃப்ட் பை த யூசர். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நான் வந்துட்டு இந்த மாதிரி கிறுக்குத்தனத்தை நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி பேக் எண்ட்ல ஒரு சில ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் நான் உட்காந்து வந்து ஹெட்டர்ல சென்ட் பண்ணுவேன். தென் அதுக்கப்புறம் தான் யோசிப்பேன் ஓகே திஸ் கேன் பி ஸ்பூஃப்ட்ல, ஸோ தட் யூசர்ஸ் வந்துட்டு ஈஸியாக அதை ஸ்பூஃப் பண்ணிடுவாங்க. நான் எப்படி கிறுக்குத்தனமா நான் வந்து யோசிப்பேன் அப்படின்னா ஐ திங்க் நான் இதை எப்போ பண்ணேன்னு தெரியல, நான் இதெல்லாம் பண்ணே தெரியல. ஏன்னா இந்த இமெயில் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு டோக்கன் இருக்கும், அதை ஐ திங்க் நான் வந்து ஹெட்டர்ல சென்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்ன கர்மம்னு தெரியல, பட் இதே மாதிரி இருக்கிறது நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ தென் ஐ ஆக்சுவலி லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக். ஓகே இது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணோம் அப்படின்னா ஹெட்டரை ஈஸியாக யூசர் ஸ்பூஃப் பண்ணிடுவாங்க, நம்ம ஆப் வந்துட்டு ஊத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்பயே நான் வந்து லேர்ன் பண்ணிட்டேன். எனக்கு இதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது, என்னடா சின்ன பிள்ளைத்தனமா கோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு திஸ் இஸ் த என்டையர் மிஸ்டேக். ஸோ இப்போ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஹெட்டர் அவங்க வந்து எடுக்கல, இது அப்படியே தான் இருக்குது. ஐ திங்க் இது எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாட் ராங் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்டர்னலாக வந்துட்டு ஒரு ஐடி மாதிரி அவங்க வந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃபிக்ஸுக்கு வந்து they have their own ID internally. இந்த ஐடி வந்துட்டு it will not be known to the browser or to anywhere. it will be stored and maintained internally. இந்த ஐடியை வச்சு தான் வந்து இனிமேல் அந்த எல்லா வேலிடேஷன் லாஜிக்ஸுமே வந்துட்டு நடக்கும், இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸுக்கு போடாம. ஸோ திஸ் இஸ் த கிறுக்குத்தனம் தட் Next.js did. ஸோ என்ன சொல்றது, நான் எனக்கு இதை வந்து மோஸ்டா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்த மீம்ஸ் மாதிரி போடுவாங்கல்ல, ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து பேக் அண்ட்ல ஒர்க் பண்ண அப்படி இருக்கும். திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். ஸோ எஸ் கைஸ், இது வந்துட்டு ஒரு லாங் வீடியோ கிடையாது, ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஷார்ட் வீடியோன்னு சொல்லிட்டு எவ்வளோ கட்டிருக்கேன், 14 நிமிஷம் தான். ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். அண்ட் until then, bye.